ஒரு வழியிலே. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் அழைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் அழைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, பிரமாணிக்கம், ஃபிடலிட்டி. இந்த பிரமாணிக்கம் என்பது ஒவ்வொரு உறவுக்கும் இன்றியமையாதது. அதிலும் குறிப்பாக திருமண உறவுக்கு மிகவும் ஆழமானது இந்த பிரமாணிக்கம். ஒவ்வொருவரும், ஒவ்வொரு கணவன் மனைவி குடும்பம் இந்த பிரமாணிக்கத்தோடு வாழ்கிற பொழுது உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான அன்பு அந்த குடும்பத்தில் எப்பொழுதும் தொடர்ந்து இருக்கும் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த பிரமாணிக்கத்தை உயிர் மூச்சு இருக்கும் வரை ஒவ்வொரு குடும்பமும் கணவன் மனைவி கடைபிடித்து வாழ இந்த நாளிலே நமக்கு வேண்டிய தேவையை, மனப்பக்குவத்தை இந்த பலியின் வழியாக நாம் கேட்டு ஜெபிப்போம். இந்த சிந்தனைகளோடு இப்பலியிலே இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கேற்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Bless Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய் ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: கொடுத்த வாக்கை நீ மீறி உடன்படிக்கையை முறித்து விட்டாய். நீ செய்தது போலவே நானும் உனக்கு செய்வேன். ஆயினும் உன் இளமையின் நாட்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவுகூர்ந்து என்றுமுள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன். உன் தமக்கைகளையும் தங்கைகளையும் நான் உனக்கு உதவியராக தருவேன். நான் உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை முன்னிட்டு அல்லாமலே தந்திடுவேன். அவர்களை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது உன் நடத்தையை நினைத்து வெட்கம் உருவாய். உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய். நீ செய்ததையெல்லாம் நான் மறைத்திடும்போது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவரே உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். அவரே ஆண்டவரே உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவரே உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவருக்கு புகழ் பாமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியரும் செயல்கள் புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக, அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. ஆண்டவரே உம் சினம் தணிந்து
எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவரே உம் சினம் கனிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். Alleluia, 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 Alleluia. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடம் இருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 19 இறைவசனங்கள் 3-12 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கி விடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கி விடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள் கொடை பெற்றவர் அன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவியிலேயே மனமுறிவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்த நிலைக்கு தம்மையே ஆளாக்கி கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சாதாரணமாக திருமணத்தை வேடிக்கையாக சொல்லுவார்கள். ஆங்கிலேயர்களுக்கு திருமணம் என்பது ஒரு கடமை.
பிரெஞ்சுக்காரர்களுக்கு சமையலை ருசி பார்ப்பதற்கு இந்த திருமணம் ஒரு வழியாக இருக்கின்றது சொல்லுவார்கள். ரஷ்யர்களுக்கு திருமணம் என்பது துன்பத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வழி என்று சொல்லுவார்கள். ஹாலிவுட்காரர்களுக்கு திருமணம் என்பது ஒரு விவாகரத்து செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது என்று திருமணத்தை பற்றி ஒரு மேலோட்டமாக நகைச்சுவையாக இவ்வாறு சொல்லுவார்கள். ஒரு முறை பேரறிஞர் அண்ணா ஒரு பொது மேடையில் ஆண்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வினா, கம்ப்ளீட், ஃபினிஷ்ட் இந்த வார்த்தைக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா என்று கேட்டார். ஆண்கள்லாம் ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. இல்லையே, அப்படி ஒன்று, கம்ப்ளீட் முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ் முடிஞ்சிருச்சு தானே, ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையே என்று ஒரு சில பேர் பதில் சொன்ன ஒரு பாடு அறிஞர் இவ்வாறு சொல்லுகிறார். அதாவது அதற்குரிய ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். ஒரு சரியான பெண்ணை வாழ்க்கை துணைவியாக ஒருவர் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட் ஆகுது. ஒரு சரியான பெண்ணை ஒரு சரியான கணவர் தேர்ந்தெடுக்கிற பொழுது வாழ்க்கை கம்ப்ளீட் ஆகுது. ஒரு தவறான பெண்ணை வாழ்க்கை துணைவியாக ஒரு கணவர் தேர்ந்தெடுக்கிற பொழுது அந்த வாழ்க்கை ஃபினிஷ்ட் ஆகுது. அந்த வாழ்க்கை ஃபினிஷ்ட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக அவர் சொல்கிறார். அதாவது ஒரு சரியான பெண் உங்களை, அதாவது கணவனை, தவறான பெண்ணுடன் கையும் களவுமாக பிடித்தால் உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்லி ஃபினிஷ்ட், கம்ப்ளீட்லி ஃபினிஷ்ட் என்று சொல்லுகிறார். உண்மையிலேயே ஒரு தம்பதியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணமாக நகைச்சுவையாக அந்த பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று திருமண திருப்பலி அல்ல, மாறாக திருமணம் என்ற அந்த கருத்து வருகிற பொழுது ஆண்டவர் இயேசு எப்பேற்பட்ட விளக்கத்தை கொடுக்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தியின் பின்னணியிலே நாம் பார்க்கலாம். குறிப்பாக அந்த பரிசேயர் கூட்டம், அவர்கள்லாம் சேர்ந்து ஆண்டவரை சோதிக்கும் நோக்குடன் தான் அவங்க ஆண்டவர் இயேசுவிடம் இவ்வாறு கேள்வியை கேட்கிறார்கள். அதாவது, ஒருவர் தன் மனைவியை எக்காரணத்தை முன்னிட்டாவது விலக்கி விடுவது முறையா என்ற கேள்வியை அங்கே தொடுக்கின்றார்கள். அப்போ ஆண்டவர் இயேசு சாதுரியமான பதிலை சொல்லுகிறார். அதாவது, இந்த திருமணம் விலக்கீடு என்பது 2 முறையில் யூதர்கள் மரபுபடி சொல்லப்படுகிறது. அதாவது, ஒன்று, எப்படி வேண்டுமானால் எந்த காரணத்தை முன்னிட்டு மனைவியை விலக்கி விடலாம். இன்னொரு பரத்தமையில் ஈடுபட்டாலொன்றி வேறு எந்த காரணத்தை முன்னிட்டும் மனைவியை விலக்கிவிட முடியாது. அப்போ 2 பதிலுக்கும் ஆன்சர் சொன்னால் ஆண்டவர் இயேசு மாட்டிக்கொள்வார், நம்ம அவரை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சோதிக்கும் நோக்கோடு இந்த கேள்வியை கேட்கிற பொழுது ஆண்டவர் இயேசு பழைய ஏற்பாட்டில் உள்ள அற்புதமாக கோடிட்டு காண்பிக்கிறார். கணவன் மனைவி தன் தாய் தந்தையை விட்டு மனைவியுடன் நொடித்திருப்பான். அப்போ அந்த திருமண பந்தத்தை ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். இதுதாயா திருமணம், அப்படித்தான் வாழ வேண்டும், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டு தான் மோசே அப்படி சொல்லியிருக்கிறார். ஏன் அந்த வழியிலே நீங்கள் சிந்திக்கின்றீர்கள், தயவு செய்து இப்படி சிந்திக்காதீர்கள் என்று அவர்களுக்கு மறைமுகமாகவும் நேர்முகமாகவே சாடுகிறார். சாடிவிட்டு எப்படி ஒரு கணவன் மனைவி வாழ வேண்டும் என்பதை மிகவும் அற்புதமாக சொல்லுகிறார். ஆக இந்த திருமணத்தை நாம் விவிலிய பின்னணியில் பார்க்கிற பொழுது முதல் திருமணம் நாம் தொடக்க நூலில் 2வது அதிகாரத்தில் 18 25 உள்ள வசனத்தை பார்க்கிற பொழுது அந்த ஆதாம் ஏவாள் அந்த திருமணம், அதாவது எப்படி அவர்கள் கடவுளால் படைக்கப்பட்டு இருவரும் இணைக்கப்படுகிறாள் என்பது அற்புதமாக கொடுக்கப்படுகிறது. அதே வேளையில் இந்த திருமணம் எதில் நிறைவு பெறுகிறது? விண்ணக திருமணம். அதாவது திருவெளிப்பாட்டு நூல் 21 அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் அற்புதமாக படிக்கலாம். அதாவது விண்ணக திருமணம் மணமகன் கிறிஸ்து, மணமகள் எருசலேம் நகர் திருச்சபையாக உருவகப்படுத்தி சொல்லப்படுகிறது. இப்படி ஒவ்வொருவரும் இந்த திருமணம் என்ற பந்தத்திற்குள் உள்ளே நுழைகிற பொழுது எப்பேற்பட்ட வாழ்வை நாம் மேற்கொள்ளுகிறோம், பிரமாணிக்கத்தோடு வாழ்கிறோமா என்ற கேள்வியை எழுப்புகிற பொழுது சற்று தயக்கமாக இருக்கிறது. இந்த பதிலையெல்லாம் நாம் அலசி ஆராய்கிற பொழுது இன்றைய காலகட்டத்தில் திருமணத்தை பற்றி சிந்திக்கிற பொழுது நிறைய பிரச்சனைகளை குடும்பங்களில் நாம் சந்திக்கிறோம். ஓலை எழுதுகின்ற பொழுது, பங்குத்தலங்களில் ஓலை எழுதுகின்ற பொழுது பிரச்சனைகளை சந்திக்கிறோம். பொண்ணு ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை மாப்பிள்ளை ஒத்துக்கிறது இல்லை,
ஏன் கடைசி நேரம் திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது கூட அவருடைய சம்மதத்தை கேட்கின்ற பொழுது ஒரு சில பெண்களோ அல்லது அந்த ஆணோ மறுத்து விடுகிறார்கள். இதெல்லாம் நடைபெறுகிறது. இன்றைய காலகட்டங்களில் இந்த திருமணம் எல்லாம் ரொக்கத்தில் நிலைநிறுத்தப்படுகிறது. ரொக்கம் இவ்வளவு செய்கிறாங்க, அப்படி இவ்வளவு செய்வாங்க, அவ்வளவு செய்வாங்க என்று ரொக்கத்தில், அதாவது பணத்தில், லட்சத்தில் தான் நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் அது பின்னாடி எவ்வளவு பிரிவினைகளை சந்திக்கின்றது, அந்த குடும்ப உறவு எவ்வளவு பாதிக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் எல்லோருமே கண்கூடாக இன்று வரை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த திருமணம் என்பது ஒரு அற்புதமான அழைப்பு, அற்புதமான அழைப்பு. குருக்கள் கன்னியர்கள் மட்டும் அழைக்கப்படவில்லை, எல்லோருமே அழைக்கப்பட்டீர்கள். நீங்கள் இல்லறத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். அந்த இல்லறத்தை எப்படிப்பட்ட வாழ்வாக மேற்கொள்ள வேண்டும் என்றால் இந்த பிரமாணிக்கத்தோடு கணவன் மனைவி, ஒரு கணவன் ஒரு மனைவி, ஓருடல் ஈருயிர் ஓருடலாக இருக்க வேண்டும் என்று மிகவும் அற்புதமாக சொல்லுகிறார்கள். இப்படி அந்த அளவுக்கு பிரமாணிக்கத்தோடு வாழ வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் ஒன்று கொடுக்கிறேன். ஒரு அமெரிக்காவில் ஒரு மனநல அதாவது மருத்துவர், அவரிடம் ஒரு பெண்மணியானவள் அவரிடம் கன்சல்ட் பண்ணுறதுக்கு வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா என் கணவருடைய போக்கு சரியில்லை, நடத்தை சரியில்லை, பேச்சு சரியில்லை, அதனால் நான் அவரை துன்புறுத்தி விவாகரத்து செய்யணும், ரொம்ப டார்ச்சர் பண்ணி விவாகரத்து செய்யணும், அதற்கு ஏதாவது ஒரு வழிமுறை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மனநல மருத்துவரிடம் அந்த பெண்மணி கேட்கிறாள். உடனே அப்படியா, சரிம்மா உட்காருமா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை உட்கார வைத்து அந்த மனநல மருத்துவர் அற்புதமாக சொல்லுகிறார். துன்புறுத்தி தானே நீங்கள் விவாகரத்து பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்கள் கணவரை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக அன்பு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் அன்பு செய்யுங்க, நல்லா அன்பு செய்யுங்க, அவர் உங்களை அன்பு செய்வார். கண்டிப்பாக கடைசியில் அந்த அன்பு உச்சக்கட்டத்துக்கு போகிற பொழுது பிரிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் மனவிலக்கு கொடுத்துருங்க, விவாகரத்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மனநல மருத்துவர் ஐடியா கொடுக்குறார். ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குது. இதுதான் டார்ச்சர் பண்ணி அவரை விலக்கீடு செய்வது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. 2 மாதங்கள் ரொம்ப தீவிரமாக அன்பு செய்கிறாங்க. அந்த கணவர் இவ்வளோ மனைவி இப்படி அன்பு செய்கிறாளே, பெரிய மாற்றம் நடந்திருக்குது போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கணவரும் நல்லா அன்பு செய்கிறாங்க. ஒருவருக்கொருவர் அந்த பரஸ்பர அன்போடு நல்ல உறவோடு இருக்கிறார்கள். 3 மாதம் கழித்த ஒரு பாடு அந்த பெண்மணியானவள் மீண்டும் மனநல மருத்துவரிடம் வருகிறார். மகிழ்ச்சியாக வர்றார். மகிழ்ச்சியாக வந்தோடனே, என்னம்மா உங்கள் வீட்டுக்காரரை விவாகரத்து செஞ்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி அந்த மனநல மருத்துவர் அந்த பெண்மணியை பார்த்து கேட்கிற பொழுது அப்போ சொல்லுகிறார், நீங்கள் துன்புறுத்தி என் கணவரை விவாகரத்து செய்ய நான் முற்பட்டேன், அதற்கு நீங்கள் ஐடியா கொடுத்தீங்க. நான் அன்பு செஞ்சுட்டு கடைசியாக அவரை விலக்கீடு செய்யலான்னு பார்த்தேன், ஆனால் என்னால் முடியவே இல்லை. எங்கள் அன்பு உண்மையான அன்பாக இருந்தது. முதல்ல நான் நடித்து பார்த்தேன், என்னால் நடிக்க முடியலை. ஏன்னா அந்தளவுக்கு என்னுடைய கணவர் அன்பு செய்கிறார், மன்னிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார், என் விருப்பம் போல் அவர் நடந்து கொள்கிறார். அதனால் என்னால் விவாகரத்து செய்ய முடியாது, நாங்கள் இனி மிகவும் சந்தோஷமாக வாழ்வோம் என்று அந்த பெண்மணியானவள் அந்த மனநல மருத்துவரிடம் சொல்லிவிட்டு விடைபெற்று சென்றாள். பிரியமானவர்களே, இதுதான் இன்றைய வாழ்க்கை நிலை. நிறைய நேரங்களில் ஒரு சில புரிதல் இல்லாததினால் நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். உட்கார்ந்து யோசித்து பேசி புரிதல் இருந்தால் நிறைய குடும்பங்களில் நிறைய சாதிக்க முடியும். இன்றைய காலங்கள் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி முன்கோபம் அதிகமாக இருக்கிற பொழுது, நிச்சயமாக புரிந்து கொள்ளாத சூழ்நிலை இருக்கிற பொழுதுதான் இந்த உறவு விரிசலை நாம் நிறைய நேரங்களில் பார்க்கிறோம். ஆக இதை தவிர்க்க வேண்டும் என்றால் உண்மையான குடும்ப ஜபம், நல்ல ஒரு புரிதல், ஆழ்ந்த நம்பிக்கை, உண்மையான அந்த ஃபிடலிட்டி என்று சொல்லுகிற அந்த பிரமாணிக்கம், அந்த பிரமாணிக்கத்தை நீங்கள் திருமண வாக்குறுதியின் போட கடைசி வரையில் அந்த நான் இறுதி மூச்சு இருக்கும் வரை நீங்கள் இவர்களை வச்சு வாழ்வேன், இந்த இதை கடைபிடிப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்குறேன். அந்த வாக்குறுதி இறுதி மூச்சு இருக்கும் வரை இருக்க வேண்டும். அந்த பிரமாணிக்கத்தை கடைபிடித்து வாழ்கிற பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான அன்பு, பரஸ்பர அன்பு இருக்கும். அப்பேற்பட்ட பரஸ்பர அன்பை, இந்த பிரமாணிக்கத்தை தொடர்ந்து கடைபிடித்து வாழுங்கள். நிச்சயமாக ஒவ்வொருவரும் சொர்க்கமாக, உங்கள் குடும்பம் சொர்க்கமாக மாறும். இது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் சொல்வார்கள். அது அங்கே இல்லை, மாறாக ஒவ்வொரு குடும்பமும் சொர்க்கமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடித்து வாழுங்கள், பிரமாணிக்கத்தோடு வாழுங்கள், ஒருவருக்கொருவர் அந்த பரஸ்பர அன்பை விட்டு கொடுத்து வாழுங்கள். நிச்சயமாக கடவுளுடைய ஆசீர் அருட்கரம் நிறைவாக இருக்கும். தொடர்ந்து உங்களை அன்னையின் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன்.
எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். ஆண்டவரே இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை என்ற மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை, உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்தே தருகின்றேன், என்னோடு இணைந்தே தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் என்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதுபடுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதரோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திறமன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரெழுத்துறையல் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒடியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தயான புனித ஆரோக்கியண்ணை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்குந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள்
அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் மறந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு ஆண்டவர் கொடுத்த அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். திருமண உறவாகி அந்த பிரமாணிக்கத்தோடு வாழ, சான்று பகர, பரஸ்பர அன்போடு வாழ அழைப்பு கொடுக்கின்ற அன்பு ஆண்டவர். இப்படிய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இறையவனே என் வழி துணை நீ, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. இறையவனே என் வழித்துணை நீ, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. திசை தெரியாத மரக்கலம் போல தெரிந்திடும் வாழ்வு உனதொலி காண. திசை தெரியாத மரக்கலம் போல தெரிந்திடும் வாழ்வு உனதொளி காண. கலங்கரை தீபம்
எனக்கு நீயானால் நலம் தரும் வாழக உணவென வாராய். இறையவனே என் வழி துணை நீ, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. இறையவனே என் வழி துணை நீ, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உண்மது உண்மையின் ஒளியில் என்றும் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கியனின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Elangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாமியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.